ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுவையான பூந்தி. இது நான் 1 கப்பு மாவில் தான் செய்திருக்கேன். இவ்வளோ பூந்தி வந்திருக்கு. ரொம்பவும் ஈஸியாக செய்திடலாம். இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக, எவ்வளோ உள்ள ஜூஸியாட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலாம், அதுக்கு என்ன பொருள் எல்லாம் தேவைன்னு பார்த்துருவோம். இல்லை 1 கப்பு மாவு, கடலை மாவு எடுத்து சலித்து வச்சுருக்கேன். நல்லா சலித்து எடுத்துடுங்க, அப்படின்னா தான் நல்லா மிருதுவாக இருக்கும். ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சம் கலர் பொடி, எல்லோ கலரை நான் 1 பிஞ்சு கலரை தண்ணியில் விட்டு கலக்கி வச்சுருக்கேன். 1 பிஞ்சு பேக்கிங் சோடா தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும். தோசை மாவு பக்குவத்தில் இப்படி இது கரெக்டான பக்குவம். இப்படி இந்த குழி விழுந்து இப்படி பாருங்கள், இப்படி அதுக்கு மேலே மடிஞ்சு விழக்கூடாது, இப்படி விழணும். இதுதான் பக்குவம். ஏன்னா இது நம்ம ஒரு கரையில் வச்சுக்கிட்டு நம்ம சர்க்கரை பாகு காய்ப்போம். பாருங்கள், நான் 3/4 கப்பு சர்க்கரை சீனி எடுத்துருக்கேன். 1 கப்பு கடலை மாவுக்கு 3/4 கப்பு போதும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணுன்னா கூட 1/4 கப்பு போட்டுக்கலாம், 1 கப்பு வரை போட்டுக்கலாம். இப்போ 1/2 கப்பு தண்ணி விடுவேன். நல்லா காய்ச்சி வரட்டு, நல்லா பிசு பிசுப்பாக வரணும். நல்லா கொதித்து கரைஞ்சி வரட்டு. பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்துட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம பிசு பிசுப்பாக பார்க்கணும். பாருங்கள், நல்லா பிசு பிசுப்பாக இருந்தால் போதும். இப்படி கையில் ஒட்டி வர்றது போல் இருந்தால் போதும். பாருங்கள், நம்ம இதில் ஏலக்காய் பொடியே போட்டு வச்சுக்குவோம். கொஞ்சம் மாறினா போதும், ரொம்பவும் அரண்டா நம்ம அதுக்கடையில் பூந்தியே பொரிச்சிடுவோம். பூந்தி பொரிக்கிறதுக்கு இப்படி ஒரு அகப்பை இருக்கும், கண் கரண்டி இருக்கும். அது இல்லைன்னா பூந்தி கரண்டினே இருக்கும் பாருங்கள். இல்லைன்னா அந்த கேரட் துருவி இதுவும் சேமாக தான் இருக்கும். இதில் எதுலேயும் நம்ம பொரிச்சிடலாம். இப்போ நம்ம பொரித்து பார்ப்போம். எண்ணெய் காய்ச்சிருக்கான்னு பார்த்துருவோம். உடனே மேலே வரணும். பொரித்து பாருங்கள், எவ்வளோ முத்தாட்டு வந்துருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். முதல்ல இதில் விட்டு காணிக்கேன். தேய்ச்சி விட்டுனா அழகாக வந்துடும். எண்ணெய் நல்லா காய்ச்சிருக்கணும், அப்படின்னா தான் உடனே மேலே வரும். பாருங்கள், எல்லாம் மேலே வந்த உடனே நம்ம திருப்பி போடுவோம். பாருங்கள், எவ்வளோ முத்தாக இருக்குது. பூந்தி கரண்டியே தேவையில்லை நம்மளுக்கு. பாருங்கள், எடுத்துடலாம். ஏன்னா நல்லா வேக விட்டுறக்கூடாது, முருகை வேக விட்டுறக்கூடாது. அப்போ காரா பூந்தி அணங்காக ஆயிரும். பாருங்கள், நம்ம இப்படியே எல்லாம் எடுத்து ஒரு வடி கட்டில் போட்டுருவோம். இந்த கேரட் துருவியில் விட்டு காணிக்கேன். உங்கள்கிட்ட வேறு பெரிய கேரட் துருவி இருந்தாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், பாருங்கள் எல்லாம் மேலே வந்துட்டு கேரட் துருவியில் போட்டதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ முத்தாக இருக்குது பாருங்கள். இதையும் எடுத்துருவோம். என்ன நல்லா முருகலாக விட்டுறக்கூடாது. இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்குது. உங்களுக்கு இதை விட்டு முடித்த உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும். இதை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. எல்லாம் மேலே வந்துட்டு இதில் நம்ம நிறைய போட்டு எடுக்கலாம். பெரிய அகலமான சட்டிகளை வச்சு நம்ம செய்யுதுன்னா சீக்கிரமாக செய்திடலாம். பாருங்கள், என்ன எடுத்துருவோம். பூந்தி கரண்டியில் நிறைய பொரிச்சு எடுத்துடலாம், சீக்கிரமாக எடுத்துடலாம். எல்லா கடைகளையும் கிடைக்கும் பூந்தி கரண்டி. எல்லாம் பொரித்து காணிக்கேன். நான் பொரிச்சது தான் நான் இப்போ இனிமேல் எல்லாம் பொரித்து காணிச்சேன். பாருங்கள், எல்லா பூந்தியும் பொரிச்சாச்சு. எப்படி பாருங்கள், முத்தா. இதில் நம்ம இந்த சீனி பாகில் போட்டுருவோம். பாருங்கள், சீனி பாகு நல்லா ஆறல, அப்படியே நல்லா ஆறிட்டேன்னா கொஞ்சமாக சூடுபடுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் அந்த சீனி பாகு உள்ளே இழுக்கும். எல்லாம் போட்டுங்க. அரை மணிக்கூரில் அவ்வளோவா இழுத்துரும். பாருங்கள், நம்ம இது கூட 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுருக்கேன். இங்கே அதையும் அதோடு விட்டுருங்க. நம்மளுக்கு நல்ல நெய் மணத்துக்கிட்டு இருக்கும்.
பாருங்கள், இன்னும் ஒரு அரை மணிக்கூரில் அவ்வளோயும் உறிஞ்சி உள்ளே இழுத்து முத்து முத்தாக உதிர்ந்து வரும் இந்த பூந்தி. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், பூந்தி ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போவுமே நல்லா உதிர்ந்துக்கிட்டு இப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு அரை மணிக்கூர் கழிச்சாலே நல்லா கரெக்டாகிடும். நீங்களே இதை போல் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.